வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான டிஃபன் வெரைட்டி ராகி தோசை, மொறுமொறுன்னு இருக்கிற ராகி தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த ராகி தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அதில் உளுந்து மாவு அரை போல் உளுந்தும் வெந்தயம் போட்டு அரைச்சி வழிக்கிற டயத்தில் ஒரு 3 கரண்டி தனியாக எடுத்து வச்சுருவோம். ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாங்க. இப்போ இந்த மாவு கூட நான் ஒரு அரை கப் ராகி மாவு, கடையில் விற்கிற ராகி மாவு போட்டுட்டேங்க. கேழ்வரகு மாவு போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கரண்டியில் இதை போல் நல்லா கரைச்சிட்டு நம்ம ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் இதை புளிக்க விட்டுடலாங்க. மூடி வச்சிடலாம். மறுநாள் பார்க்கலாங்க. இப்போ முதல் நாள் நைட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு நல்லா புளிச்சிருக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது போல் நல்லா பொங்கி வந்திருக்கும். கரண்டியில் கலந்துட்டு எடுத்து வச்சிடலாம். தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ் நம்ம தயாரிச்சிடலாங்க. இப்போ நான் பெரிய தக்காளியும் 2 எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. கூடவே ஒரு வெங்காயமும் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு இஞ்சி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாங்க. இது கூடவே கருவேப்பிலை அதையும் போட்டு தாளிச்சிட்டு இப்போ நம்மளுக்கு தேவைப்படுகிற சாம்பார் பொடி இதில் போட்டுடலாம். நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டேங்க. காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு கரண்டியில் இப்படி கலந்துடலாங்க. அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம் விழுது இதில் சேர்த்துடலாம். கரண்டியில் இப்படி கலந்துட்டு கொஞ்சமாக அதில் இருக்கிற மீதி இருக்கிற விழுதெல்லாம் தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிட்டு கழுவி ஊற்றிடலாம். அரை ஸ்பூன் உப்பும் போட்டுடலாங்க. இதை நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா 5-10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு உப்பு போதுமான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம துணியில் துடைச்சிக்கலாம். ராகி மாவு நம்ம கரைச்சி வச்சுருந்த ராகி மாவு இந்த ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு மெலிசாக இது போல் ஊற்றிக்கலாம். சுற்றிலையும் எண்ணெய் ஊற்றிடலாங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இப்போ மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்த பிறகு நம்ம இப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடிச்சுட்டு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நல்லா மொறுமொறு ராகி தோசை தயாராகிடுச்சுங்க. கூடவே தக்காளி சட்னியும் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த சத்தான ராகி தோசை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.